ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீசெண்ட்லி கேபினெட் கிளியர்டு உமன் ரிசர்வேஷன் பில் 2023. ஸோ பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கான ஒரு சட்ட மசோதாவை 2023 பார்லிமெண்ட்டோட ஸ்பெஷல் செஷனில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சென்சஸ் இருக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 50 வருஷம் கழித்து டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய தொகுதிகளை நம்ம மறுசீரமைப்பு பண்ண போகிறோம். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சில முக்கியமான சில மினிஸ்ட்ரியிலேருந்து அப்போசிஷன் பார்ட்டிஸோட வந்து சில டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து சில உடன்பாடுகள் வந்து இது எட்டப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த பில்லுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் அந்த பில்லை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உமன்ஸ் கோட்டா இன் லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் அந்த பில்லை வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் 33% ஆகுது லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பில்லோட சிறப்பம்சம். ஸோ இந்த பில் வந்து 2010, 2005, 6 இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய டைம் இந்த பில் வந்து பாஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட்டில் வந்து தட் இஸ் அனானிமஸாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லாதனாலையும் எதிர்கட்சிகள் சில நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாதனாலையும் நம்மளுக்கு வந்து அது கொண்டு வர முடியல. இப்போ இது ஏன் இந்த இந்தியாவுக்கு இது அவசியப்படுது அப்படின்னா, ஸோ 2011 சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ உமன் ஆண்டர்பிரனர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டிக்ஸ் எந்த ஃபீல்டில் எடுத்தாலும் அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்தியாவோட சொசைட்டி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மேற்கத்திய நாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ ஸ்காண்டினேவியன் நாடு மாதிரி நார்வே, ஃபின்லாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே நீங்கள் வந்து நிறைய பெண்களோட அந்த சட்ட வல்லுநர்கள், தட் இஸ் லா மேக்கர்ஸ், எம்பிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்க்கலாம். சில நாட்டில் வந்து பெண்களே வந்து ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி இந்தியாவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம விக்சித் பாரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறனால இந்த பெண்கள் சட்ட மசோதா நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இதை வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லுக்கும் டீலிமிட்டேஷன் பில்லையும் நம்ம கொண்டு வந்து 33% லோக்சபாலையும் நம்ம ஸ்டேட் அசம்பிளிஸ்லையும் 2011 சென்சஸ் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ 2021 சென்சஸ் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது 2 ஃபேஸாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்த பிறகு நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் 2029 லோக்சபா தேர்தலையே இந்த பெண்களுக்கான ரிசர்வேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக 2011 சென்சஸ் டேட்டாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேபினெட் வந்து இந்த பில்லுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஜெட் செஷன் இப்போ நாடாளுமன்றத்தில் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் செகண்ட் பார்ட்டாகவும் இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஏப்ரல் ஒரு 16ஆம் தேதி 17ஆம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த டீலிமிட்டேஷன் பில்லையும் கேபினெட் கிளியர் பண்ணியிருக்குது. இப்போ நமக்கு இருக்கிற லோக்சபாவோட மொத்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 543 நம்ம வச்சுருக்கிறோம். இதை வந்து 1976 நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து 2001 வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு 25 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 2001 ஒரு பில் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து அடுத்த ஒரு 25 வருஷமும் நம்ம 2026 வரைக்கும் நம்ம அந்த 543 சீட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். நாடாளுமன்ற தொகுதிகளையும் மாநிலத்தோட சட்டசபை தொகுதிகளையும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகையானது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இதெல்லாம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு நம்ம அதை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 50 வருஷம் ஆனனால இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து என்னவா பண்ண வேண்டியதாக இருக்குன்னா லோக்சபா சீட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பிளான்னா 816 சீட்டாக வந்து நம்ம லோக்சபாவோட உறுப்பினர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து 2011 சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மக்கள் தொகைக்கு இவ்வளோ லட்சம் மக்களுக்கு இவ்வளோ எம்பி, ஒரு எம்பி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா. இப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு போன வருஷம் நார்த் விசஸ் சவுத்து, இல்லை நார்த் இந்தியாவில் அதிகமாக வந்து எம்பியோட இது கொடுப்பாங்க, சவுத்தில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, அதோட பிரச்சனையும் இதில் பேசியிருக்கிறாங்க. இல்லை
ஈக்குவலாக தான் நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரொம்ப கம்மியான சீட்டு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில்ல நமக்கு 543லேருந்து ஒரு 816 சீட்டாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு தட் இஸ் யூனியன் பிரதேசங்களுக்கு தனியான ஒரு சட்ட மசோதாவும் கொண்டு வரதா மத்திய அரசு சொல்லியிருக்குது. ஸோ அப்போ 2029 நமக்கு வந்து ஜெனரல் எலெக்ஷன் இந்தியாவில் வந்து நடக்கிறப்ப ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 816 அதில் நம்ம 33% அப்படிங்கிறது உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலி 273 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணணும். ஸோ அந்த 273 சீட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அதில் ஆர்டிக்கல் 81 ஆர்டிக்கல் 170 இதை ரெண்டையும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஏன்னா ஆர்டிக்கல் 81 லோக்சபாவோட நம்பர்ஸ் பற்றி பேசுது, ஆர்டிக்கல் 170 மாநிலத்தோட ஸ்டேட் அசம்பிளியோட நம்பர்ஸை பற்றி பேசுது. இந்த 2 ஆர்டிக்கல் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 550க்கு மேலே இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாநிலத்தோட சட்ட மன்ற உறுப்பினர்கள் வந்து 500 தான் இருக்கணுங்கிறது தான் இப்போ இருக்கிற சட்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ உத்தரப்பிரதேஷ்க்குலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம 600லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து 403 இருக்குது. இப்போ அதிகப்படுத்தணும்னா 600 பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதையும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த வருஷம் ஜூனில் வந்து தட் இஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தொகுதிகளை வந்து மறுசீரமைக்கிறது 2011 சென்சஸ் டேட்டா வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2011 சென்சஸ் வச்சு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. டீலிமிட்டேஷன் சட்டத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி அந்த இன்க்ரீஸ் பண்ண சீட்டில் பெண்களுக்கு 33% நம்ம சட்ட மசோதாவையும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஆக்டோட ஒரு ஸ்பெஷல் அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் நம்ம வந்து சொல்லக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 73வது 74வது சட்ட திருத்தம் கொண்டு வரும்போதே நம்ம வந்து கம்பல்சரி 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அதை இந்தியா முழுக்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சம் ஸ்டேட்ஸ் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% வரைக்கும் உள்ள இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளியும் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வ்டு சீட்ஸ்னே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி தொகுதி வந்து ரிசர்வ்டு பாராளுமன்ற தொகுதின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வந்து சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவினாசி, தென்காசி இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு தொகுதின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பவே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 33% சட்ட தட் இஸ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணலை. நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ இது பில்லை கொண்டு வரும்போதே 2023 சில சிறப்பம்சங்களை பற்றி இந்த பில்லை பற்றி பேசியிருந்தாங்க. முதல் விஷயம், நாடாளுமன்றத்திலையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் 33% வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டசபையும் இது செல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி சீட்ஸ்லையும் இப்போ நம்ம வந்து ரிசர்வ்டு தொகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எஸ்சி எஸ்டிலையும் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சட்ட மசோதா வந்து சொல்லியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்த பிறகு ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. அது வந்து அந்த பில் பாஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ சீட்ஸ் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணக்கூடிய தொகுதிகள் அது ரொட்டேஷன் பேசிஸில் அது வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பில்லில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2023 சட்ட மசோதா கொண்டு வரும்போது இருந்த சில சிறப்பம்சங்கள். இப்போ டீலிமிட்டேஷன் ஏன், இப்போ நம்ம தொகுதி மறுசீரமைப்பு ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15லேருந்து 16 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, இல்லை 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டியூன்சி மாறுது. அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப ஈவனாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, அதாவது ஒரு தொகுதிக்கு வந்து 16 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, ஒரு தொகுதிக்கு 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, இதையெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு யூனிஃபார்மாக கொண்டு வரங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டீலிமிட்டேஷன் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரும். இப்போ இதை வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நமக்கு டேரெக்டாகவே கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் த வெரி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கில் எடுப்போம். 1951 சென்சஸ் எடுத்தாங்கன்னா 52 வந்து அந்த ஆக்ட் வந்திருக்கும். 61 சென்சஸ் எடுத்திருந்தாங்கன்னா 62 அந்த ஆக்ட் வந்திருக்கும். 71 சென்சஸ் எடுத்திருந்தாங்கன்னா 72 அந்த ஆக்ட் வந்திருக்கும். இப்படி நம்ம டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து ஒரு சென்சஸ்க்கு அப்புறம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 76க்கு அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. 2001 ஒரு டைம் பண்ணியிருந்தோம், 2002.
அதுக்கப்புறம் இப்போ 2026 பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ 2021 சென்சஸ் வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அது 2 ஃபேஸ் எடுக்கிறப்ப 2027 அந்த டேட்டா வர்றதுக்கு. அதனால தான் 2011 மக்கள் தொகையை வச்சே தொகுதியோட மறுசீரமைப்பும் நம்ம பண்ணிடணும், அதே மாதிரி டீலிமிட்டேஷனும் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேபினெட் வந்து முடிவெடுத்திருக்குது. ஸோ அந்த டீலிமிட்டேஷனுக்கான ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 82 அப்படிங்கிற ஆர்டிக்கல் சொல்லுவோம் பாருங்க. ஸோ 1951 சென்சஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்கிறோம், 1961 சென்சஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்கிறோம், 1971 சென்சஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்கிறோம். அப்புறம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா, எமர்ஜென்சி டைமில் இருந்த அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 சென்சஸ் வரைக்கும் டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2001 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2026 வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா அந்த மறுசீரமைப்பு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா மக்கள் தொகை நிறைய ஆயிடுச்சு. அதனால் ஸ்டேட்டோட அசம்பிளியும் பார்லிமெண்ட் சீட்டையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் டீலிமிட்டேஷனும் பண்ணணும். அதே மாதிரி உமன் ரிசர்வேஷனுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணி 816 சீட்டில் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். லோக்கல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம 33% வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூனியன் பிரதேசங்களுக்கும் 33% சீட்டை நம்ம கொடுப்போம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SC/ST ரிசர்வ்டு சீட்ஸ்லையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்குது. 15 வருஷத்துக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கேபினெட் அப்ரூவல் பண்ண இந்த சட்ட மசோதாவை வரக்கூடிய அந்த பார்லிமெண்ட் செஷனில் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்சென்சஸ் பேசிஸில் அதை வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுத்த பிறகு அந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வரும். அந்த ஆக்ட் வந்த பிறகு ஜூன் மாதம் வந்து நியமிக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தன்னோட வேலையை பார்த்து எத்தனை தொகுதியை வந்து நம்ம பிரிக்க போகிறோங்கிற டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அதை வச்சு இந்த சீட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு வந்து அந்த MP MLA சீட்டை ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்கிட்டா அந்த தொகுதியில் பெண் வேட்பாளர் மட்டும்தான் நிற்க முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதியில் வந்து அந்த SC/ST மட்டும்தான் நம்ம நிப்பாட்ட முடியுமோ, அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுறோம். அப்போ இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறனால பெண்களோட அந்த கான்ட்ரிபியூஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி பாலிட்டிக்ஸில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இப்படி வர்றப்ப தான் நம்ம இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் இருக்கக்கூடிய நாடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இனோவேஷன், பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அரசியலையும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலான வந்து ஷேர் வந்து வரணுங்கிறது தான் நம்மளோட பெரிய ஒரு இதாக வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த பில்லையும் இந்த ஆக்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வந்து சில நாலேஜ் சீரீஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.